நன்றி தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இறை புகழ்ச்சிக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, எங்களுள் வல்லமையாய் செயலாற்றுகிறவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக திருச்சபையில் தலைமுறை தலைமுறையாக நமக்கு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரின் பொருட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியில் வந்துள்ள அன்பு ஆண்டவரே, ஆராதித்து வணங்கி வரவேற்கிறோம். இறை மக்களாக எங்களை அழைத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஒரே மனமும் ஒரே உள்ளமும் தருகிற தூய ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானமும் வெளிப்பாடும் தருகிற தூய ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருகிறவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரிய அனைத்தையும் நினைப்பூட்டுகிறவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தகப்பனே, இந்த வேளையிலே கடவுளை பற்றி அறிவிக்க எதிராக தலை தூக்குகிற, இறை வார்த்தைக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும், எல்லா குதர்க்கவாதங்களையும், எல்லா அரண்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களின் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எண்ணங்கள் கீழ்ப்படுமாறு கட்டாயப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நாங்கள் பேசிய, நினைத்த, சிந்தித்த, செய்த எங்கள் வாழ்வை குறித்த சாத்தானின் காரங்களில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சி ரத்தை தெளித்து சுட்டெடுத்து சாம்பல் ஆக்குகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, இந்த வேளையிலே உமது பரிசுத்த பாதத்தில் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரும் காண்கிற கண்களையும், கேட்கிற காதுகளையும், உணர்கிற இருதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருக்குள்ளும் வாசமாயிருந்து ஒவ்வொருக்குள்ளும் எங்களை வழி நடத்த அனுதினமும் எங்களோடு இருப்பவரே ஆவியானவரே. நாங்கள் உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக உமக்கு சாட்சியை என்றென்று வாழ இந்த வேலையில உமது பரிசுத்த பாதையில் ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம். என்னை முற்றிலுமா மூடிக்கொண்டு ஆவியானவரே, என் நாவையும் என் எண்ணத்தையும் என் சிந்தனைகளை முற்றுமையா விஷ்மனக்கர வரக்கர முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய பரிசுத்த பாதத்தில் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் பேசுற தலைப்பு வந்து உள்மன காயங்கள். இன்னைக்கு பேசுற தலைப்பு வந்து உள்மன காயங்கள். அத தலைப்புக்குள்ளே அதனுடைய பொருளும் இருக்கு. உள்மன காயங்கள், மனதில் ஏற்படக்கூடிய காயங்கள். அப்போ மன காயங்கள்லாம் என்ன அது தெரிஞ்சுக்கும். மன காயங்கள் சரிப்படுத்தினா என்னவாகும், சரிப்படுத்தலைன்னா என்ன ஆகும்? மனகாயங்களை, உள்மன காயங்களை சரியாக்கினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும், சரியாக்காமல் விட்டால் அது எப்படி அமையும், அதை பார்ப்போம். இந்த மன காயங்களினால் பாதிக்கப்படாத மக்களே இல்லை. இப்போ நமக்கு எப்படி உடல்ல காயப்படுது, நம்ம விளையாடும் போது அடிப்படுது, வேலை செய்யும் போது அடிப்படுது, இல்லை வண்டியில போகும்போது சமயத்துல நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் பாக்குறதுலாம் காயம் ஆடுறாங்க. வியாதி வரும்போது நம்ம காயமாகுது. அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போய் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து போட்டு நம்ம குணமாக்கிக்கிறோம். ஆனா மனதில் ஏற்படுற காயங்கள், அந்த வடுக்கள், அது நமக்குள்ள எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துது, அத ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ மனதில் காயங்கள் எப்படி ஏற்படுது அதை நம்ம பார்ப்போம். அப்போ அம்மா வயிற்றில் இருந்தது முதல் நமக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் ஏற்படுது. அப்பா அம்மாக்குள்ள நடக்கிற சண்டைய, உறவு நம்முடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவர்கள் அம்மா பார்த்து சொல்றது, அப்பா பார்த்து சொல்றது, அந்த நிகழ்ச்சிகள், அந்த சூழ்நிலை நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அப்பா அம்மா மனதில் பாதிக்கும் பொழுது, விசேஷமா அம்மாவுடைய உள்ளத்தை பாதிக்கப்படும் போது வயிற்றிலுக்கு குழந்தை அது பாதிப்படுது. பிறந்தது பிறகு குழந்தை வளர்கிற சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை ஏற்படுற ஒவ்வொரு காரியங்களும் குழந்தைய உள்ளத்தை பாதிக்குது. நல்ல காரியம் நடந்த போது குழந்தை வந்து ஆரோக்கியமான பிள்ளையா வளர, இயேசுவை போல. லூகாஸ் 2:52 நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் இருந்தார்னு இருக்கும்.
அப்போ அந்த சூழ்நிலை கிடைக்காத பிள்ளைங்களை எப்படி வாழறாங்க, வீட்டில் வறுமை இருக்கும் பொழுது எப்படி வாழறாங்க, கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா குடிச்சிட்டு வந்து பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறது, வறுமையில் வாழறது. அப்புறம் ஒரு சில குழந்தைகள் அனாதையா இருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாங்க, அனாதையா இருப்பாங்க, அனாத ஆசிரமத்தில் வளர்ற பிள்ளைங்க இருக்குது. தாய் தந்தையர் அன்பே இல்லாமல் வளர்ற பிள்ளைங்க மனகாயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ற பிள்ளைங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்வாங்க, சூழ்நிலை நிமித்தம். ஒரு சில அப்பா அம்மா வெளிநாட்டு போய் வேலை செய்வாங்க. இப்போ அப்பா அம்மா அன்பு இல்லாமல் வளர்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு விருதமான மனகாயங்கள் ஏற்படும். அதெல்லாம் ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். சரி, அப்போ உலகத்துல மன காயங்கள் இல்லாத மனுஷனே யாருமே இருக்க முடியாது. உலகத்துல மனகாயங்கள் இல்லாத மனுஷனே யாருமே இருக்க முடியாது. அப்படி மனகாயங்கள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க நினைச்சது எல்லா காரியமும் நடக்கும். எனக்கு மனகாயமே இல்லை, மனசுல எதுவும் பாதிப்பு இல்லை, நான் முழு ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ரொம்ப கடவுள் போல இருக்கிறது சொன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ரூம்ல போய் தனியா கதை மூடிக்கிட்டு சைலண்டா இருங்க. ப்ராக்டிக்கல் காட்டலாம். சைலண்டா இருந்து யாரும் இல்லாத இடத்துல அமைதியா இருங்க. அப்புறம் கண்ணாடியில் உங்க முகத்தை வந்து பாருங்க. உங்களால சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாத பாருங்க. அப்படி இருக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி இருந்துட்டீங்களா உங்களுக்கு போய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியுமா உங்களால? நான் சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா உங்களால? நம்மளால யாரும் சொல்ல முடியும் எனக்கு ஒரு பிரச்சனை ஜாலியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? பைபிள் சொல்ற மாதிரி ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் அப்படி என்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருன்னா இருந்தா கை தூக்குங்க. பைபிள்ல சொல்ற மாதிரி ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இருக்க முடியுதா? இல்ல இல்லையா? ஏன்னா இருக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா கட்டுப்படுத்துவாங்க இல்லையா? இந்த நேரத்துல படிக்கணும், அந்த நேரத்துல படுக்கணும், இங்க போகாத அங்க போகாத. பிள்ளைங்க சொல்றதெல்லாம், அம்மா அப்பா சொல்றதெல்லாம் பிள்ளைங்க செய்ய முடியாது இல்லையா? பிள்ளைங்களுக்கும் போராட்டம். நான் விரும்புற இடத்துக்கு போகாம விரும்புத கொடுக்க கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ அவங்க அந்த நேரத்துல என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் அவங்களுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கையினுடைய வித்தா அமையுது. சரி, இப்போ உடல்ல ஏற்படுற காயங்கள் எப்படி குணமாக்கன்னு பார்த்தோம். உள்மன காயங்கள் ஏற்படுது எப்படின்னு வறுமைகள் சொல்லியிருக்கேன். அப்புறம் நமக்கு வேண்டியவங்க ரொம்ப அன்பு செய்யறவங்க இறந்து போயிட்டா அதனால ஏற்படுற காயங்கள், பெற்றோர் இறந்து போனா அந்த பிள்ளைங்க ஏற்படுற பாதிப்புகள், இந்த அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்ம ரொம்ப அன்பு செய்யணும், நம்மள கைவிட்டுட்டு போயிட்ட நம்பிக்கை தூரம் செய்யும் பொழுது அதுல ஏற்படுற பாதிப்புகள், அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க, அங்க பிள்ளைங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், பிளஸ் குழந்தையில இருந்து வளரும்போது அந்த குடும்ப சூழ்நிலை ஏற்படுற பாதிப்புகள், அதெல்லாம் எதிர்காலத்துல அநேக போராட்டங்களை நமக்கு உருவாக்குது. அது எல்லாரும் அனுபவிப்போம். இப்ப நாங்கெல்லாம் அனுபவிக்கிறோம், நாங்கெல்லாம் பாக்குறோம். நான் நிறைய கவுன்சிலிங் வரும்போது நிறைய விஷயங்கள் நாங்க பாக்குறோம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயதில் நடந்தக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறத நாங்க பாக்குறோம். அநேக கவுன்சிலிங் கொடுக்குறோம். நம்ம ஜீசஸ் மினிஸ்டர் வந்த பிறகு நிறைய கவுன்சிலிங். அப்போ இந்த மனகாயங்கள், அப்போ மனம்னா என்ன, இது எங்க இருக்கு? உள்மன காயம், உள்மன காயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு இந்த மனம்னா எங்க, மனம்னா என்ன, அது எங்க இருக்குது? மனம்ன்றது வந்து நம்முடைய ஆத்மாவில் இருக்குது. மனம்ன்றது வந்து நம்முடைய ஆத்மாவில் இருக்குது. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் யாருன்னா எடுக்கலாம். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எடுத்து வாசிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. பிரான்சிஸ் பிரதர் மியூட்ல இருக்கீங்க. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. அமைதி அருளும் கடவுள் தாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் உள்ளம், ஆவி, ஆத்மா அனைத்தையும் குற்றமின்றி காப்பாராக. இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிக்கலாமா?
May the God of peace make you holy and bring you to the perfection. May you be completely blameless in spirit, soul, and body till the coming of Christ Jesus our Lord. பிளேம்லெஸ் இல்லையா? இப்போ பியூரியா ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், குற்றம் குறவின்றி மாசின்றி இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புறார். அமைதியின் கடவுள் தாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்மா சரீரங்கள் குற்றமின்றி உங்களை காப்பாராக இருக்கு இல்லையா? அப்போ எப்போ நம்ம திருமுழுக்கு வாங்குறோம், ஞானஸ்நானம் வாங்குறோமோ, பேப்டிசம் வாங்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஸ்பிரிட் வந்து பர்ஃபெக்டா ஆகிடும். அங்க ஆவி ஆத்மா சரீரம்னு இருக்கு இல்லையா? ஸ்பிரிட் சோல் பாடின்னு இருக்கும். அப்போ யாரெல்லாம் ஞானஸ்நானம் வாங்கணும், இயேசு கிறிஸ்து பிதாசுதன் பரிசுத்தாவின்படி எப்போ ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்போ நம்முடைய ஸ்பிரிட் வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுது. அப்போ மீதி அடுத்து இருக்கிறது வந்து சோல் பாடி. அப்போ இந்த சோலை பியூரிஃபை பண்ணா சோல்ல இருக்கிற மைண்டை தான் பியூரிஃபை பண்ணணும். ஏன்னா சோல்ல இருந்தா நமக்கு இமோஷன்ஸ் ஃபீலிங் எல்லாம் உருவாகுது, சரிங்களா? உணர்வுகள் வர்றது, ஃபீலிங்ஸ் சொல்றோம், அது இமோஷனல் ஆகுது, உணர்ச்சிகள் சொல்றோம். இந்த காரியங்களை நடைபெறக்கூடிய இடம் வந்து சோல் தான். டிசிஷன் ஃபேக்டர் அங்கதான் இருக்குது, லைஃப் அங்கதான் இருக்குது, மைண்ட் அங்கதான் இருக்குது, எல்லாமே வந்து சோல்ல இருக்குது. அப்போ சோலை மைண்டை நம்ம பியூரிஃபை பண்ணா நம்முடைய பாடி ஃபுல்லா பியூரிஃபை ஆகிடும். மைண்டை நம்ம எப்போ பியூரிஃபை பண்ணணுமோ அப்போ பாடி ஃபுல்லா பியூரிஃபை ஆகிடும். அதாவது ரோமையர் 12:2 இந்த வார்த்தை இருக்கும், வாசிக்கலாம் அது மட்டும். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கலாம். Do not be conformed to the world where you live, but rather be transformed through the renewal of your mind. You must discern the will of God, what is pleasing and what is perfect. இந்த இடத்துல சொல்லப்பட ரினியூவல் ஆஃப் மைண்ட் இல்லையா? மைண்டை ரினியூவல் பண்ணணும்னு சொல்லுது. தமிழ்ல ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். எது நல்லது, கடவுளுக்கு எது நல்லது, நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது, எது உகந்தது எல்லாம் தெளிவா நமக்கு தெரியணும்னா நம்ம மனம் வந்து புதுப்பிக்கப்படணும். உலக போக்குல நம்ம வாழக்கூடாது, நம்ம மனம் வந்து புதுப்பிக்கப்படணும். அப்போ புதுப்பிக்கிற பணியை செய்கிற தூய ஆவியானவர், இந்த மனதை புதுப்பிக்கிற பணியை செய்கிறவர் தூய, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுத் தருகிறார். அவர் தான் உண்மையின் ஆவியானவர், முழு உண்மையை நமக்கு வழி நடத்த, எது உண்மை எது பொய்ன்னு அவர் தான் தெளிவாக்குறார். அப்போ அந்த ஆவியான துணையோடு செய்யும் பொழுதுதான் நம்ம பர்ஃபெக்டா மாறுறோம். அப்போ மைண்ட் எப்போ பர்ஃபெக்டா ஆகுதோ, பியூரிஃபை ஆகுதோ, அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆகும். அப்போ இந்த மைண்டை இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும், சரிங்களா? அப்போ இந்த மைண்டை நம்ம எடுத்துக்கிட்டா மைண்ட் வந்து 3 விதமானதா பிரிக்கிற மைண்ட் வந்து 3 விதமா இந்த மைண்டை பிரிக்கிறாங்க. அப்போ ஒன்று வந்து அதுல வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். இப்போ மைண்டை வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். இது எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் அப்படிதான் சிஸ்டத்தை படைச்சிருக்காரு. இது ஈஸியா புரியறதுக்காக இந்த 3 பிரிவா தான், சரிங்களா? அப்போ இந்த கான்சியஸ் மைண்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நினைவு மனம். கான்சியஸ் மைண்ட் வந்து நினைவு மனம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு, நீங்க கேட்கறீங்க, நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்ல, நீங்க கேட்கறது நான் பதில் சொல்றேன். இது வந்து கான்சியஸ் மைண்ட். இது வந்து நினைவு மனம். இந்த நினைவு மனம் 10% தான் இருக்கு. நம்முடைய நினைவு மனம் வந்து 10% தான் நமக்கு மனசுல இருக்கும். இந்த 10% வச்சுதான் நம்ம பேசுறோம், செய்யறோம், காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுல வந்து நம்ம ஆளுகள் அடையாளப்படுத்த, இறை வார்த்தை சொன்ன எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து இந்த 10% 10% மைண்டு. இந்த 10% மைண்ட்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இந்த வாழ்நாளே அதில் தான் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது வந்து சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ கான்சியஸ் மைண்டு பார்த்தோம், தமிழ்ல நினைவு மனம் இருக்கு. அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட், இங்க வந்து ஆழ் மனம் இருக்கு தமிழ்ல. அப்போ சப்கான்சியஸ் மைண்டோடைய போர்ஷன் எவ்வளோ 50% அதை ஆக்கிபை பண்ணுது. இந்த மைண்டுடைய சீரீஸ்ல பார்க்கும்போது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 50%. இந்த ஆழ்மனம் வந்து 50% மனதினுடைய நினைவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்குது. நினைவு மனத்துல 10% ஸ்டோர் ஆகுது. ஆழ்மனதுல அதுக்கு அடுத்த நிலையில ஆழ்மனதுல
50% நம்முடைய நினைவுகள் நம்ம பிறந்தது தாய் வயிற்றில் இருந்தது முதல் சாகர வரைக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் 50% வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து தேர்ட் லெவல் வந்து அன்கான்சியஸ் மைண்ட். தமிழ்ல வந்து அடிமனம், மயக்க நிலை மனம் சொல்லுவாங்க, அடிமனம் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து 40%, நம்முடைய மனதினுடைய 40%, 40% எண்ணங்களை ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்ம செஞ்சது, பார்த்தது, கேட்டது, எல்லா காரியங்களும் நாம அனுபவிச்சு நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ இந்த மாதிரி எல்லா காரியங்களும் அங்க ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ கான்சியஸ் மைண்ட் நினைவு மனதுல 10% நம்முடைய நினைவுகள்லாம் ஸ்டோர் ஆகுது. சப்கான்சியஸ் மைண்ட்ல 50%, ஆழ் மனசுல 50% ஸ்டோர் ஆகுது. அன்கான்சியஸ் மைண்ட்ல 40% ஸ்டோர் ஆகுது. இங்க அடிமனம், மயக்க மனம் சொல்லுவாங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பேசுறது, சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறது, வர்றது, போறது, வண்டி போடுறது, படிக்கிறது எல்லாமே இந்த 10% நினைவு மனதில் நம்ம செயலாற்றுறோம். அடுத்து சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ஞாபகம் வரும்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இப்போ திடீர்னு ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ரெட்ரீட் இடத்துக்கு வரீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்லை மேரேஜ் போறீங்க. அப்போ பார்த்தீங்க இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கும் பொழுது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? திடீர்னு யோசி, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களா பார்த்துருப்பீங்க. ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்க எல்லாம்? நீங்க குழந்தையெல்லாம் எல்கேஜி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஒன்னா. இப்ப பார்க்கும்போது அதே மாதிரி இருப்பாங்களா? அப்புறம் ஃபேஸ் கட்ட அந்த குரல் எல்லாம் பார்த்துட்டு இவரு அவரு தானே, நீங்க அவங்க தானே அப்படின்னு நம்ம கேட்டு தெளிவு பண்றோம் இல்லையா? இது வந்து அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து, ஆழ் மனசுல இருந்து வருது. அது கொஞ்ச நாள் யோசித்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்க பேரு இது தானே, நீங்கன்னு சொல்லும் போதே டக்குன்னு நமக்கு பேர் வந்துடும். நீங்க அவங்க தான், நீங்க அங்க இருந்தீங்களா, நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்களா, இந்த மாதிரி படிச்சு இந்த மாதிரி காரியம் நம்ம சொல்லிட்டு வந்து சப்கான்சியஸ் மைண்ட். அன்கான்சியஸ் மைண்டு அடி மனசுல இருந்து வர்றது, அது கொஞ்சம் போராடி தான் கொண்டு வரணும். ஏன்னா ஒரே மனம் சொல்லுவாங்க, ஃப்ரோசன் ஆயிட்டு இருக்கும் அந்த இடத்துல. பல காரியங்கள்லாம் அப்படியே மனசுல போய் 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 கல்ல இறுகி போச்சுன்னு சொல்றாங்கல்ல, இறுகி போய் இருக்கும். அது போராடி தான் வெளியில எடுக்க வேண்டியது, அது கடவுள் தான் வெளிப்படுத்தணும். அப்போ ஆண்டவரின் ஆவியானவர் வெளிப்படுத்தாதான் அவர் தான் உண்மையின் ஆவியன். இருளில் மறைந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். எரேமியா 33:3 கூட சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன், மறைபொருளை விளக்கி சொல்லுவேன்னு சொல்லுவார். சரியா? நீ அறிந்திர மாபெரும் உனக்கு பதில் சொல்லுவேன், அறிந்திர மாபெரும் செயல்களை மறைபொருள்களையும் விளக்கி சொல்லுவேன்னு சொல்லுவார். அப்போ ரகசியங்கள் உள்ளத்தில் ஆழ்ந்து உறைந்து இருக்கிற அந்த ரகசிய சீக்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து அடி மனசுல இருக்கு. அப்போ இந்த 10% நினைவு மனசு தவிர இந்த மற்ற 90%, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற 90% போர்ஷன் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒரு மீட்டிங்கு போறீங்க, கூப்பிடுறாங்க, அப்ப கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. கான்ஃபரன்ஸ் இருக்கும், நீங்க போறீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்ப வெளியில வந்து யோசிப்போம், ஐயோ நம்ம ஏன் இப்படி பேசாம போயிட்டோம், இப்படி சொல்லிதான் நல்லா இருக்குமே, அப்படி சொல்லிதான் நல்லா இருக்குமே, அப்போ நம்மள அந்த மாதிரி ஞாபகம் வரலையா, இப்போ வருது, இப்படி பேசிக்கலாமே, அப்படி பேசிருக்கலாமே, அப்படிலாம் நம்ம நிறைய எல்லாம் யோசிப்போம் இல்லையா? வருது இல்லையா அந்த மாதிரி ஞாபகம்லாம்? இந்த விஷயம் அப்பயும் ஞாபகம் தான் நல்லா இருந்திருக்குமே, இப்போ வருது, இந்த மாதிரி செஞ்சா அப்ப நல்லா இருக்குமே அப்படின்னு முடிச்சுட்டு வந்து பேசணும். நம்ம அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைகள்ல அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ ஒரு சில வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய அது அந்த 90% தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. சைக்காலஜி படி என்ன சொல்றாங்கன்னா, 1 to 6 வயசு, ஒரு சில 7 வயசு, 6 வயசு அம்மா வயிற்றுல இருந்தது, ஒரு 6 வயசுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையினுடைய மனதினுடைய முழு வளர்ச்சி அடைஞ்சது. அது பிறகு அப்ப என்ன அனுபவம்லாம் நம்ம கிடைச்சதோ அதுதான் நம்ம சாகர் வரைக்கும் நம்மள ஆட்டி படைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ மனது எப்படி இருக்குன்னா, அப்ப இந்த 90% நம்முடைய ஸ்டைலு, நம்ம வே ஆஃப் ஸ்பீச், நம்முடைய எமோஷன், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த 90% தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கை முறை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த 90% சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வர்ற தாட், அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து பார்க்கணும்.
அப்போ நமக்கே அது அர்த்தமே தெரியாம கோபப்படுவோம். கோபப்பட்டு திடீர்னு அடிச்சு போடுவோம், திட்டி போடுவோம். அப்புறம் மனசு வருத்துவோம், ஐயோ நான் ஏன் தான் இப்படி செஞ்சேன்னு தெரியலையே, என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல நான் செய்யறேன்னு. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கிருந்து வருது சொல்லுங்க? எங்கிருந்து வர அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? குழந்தைங்கலாம் பாத்தீங்களா வீட்டுல அடிச்சுக்குவாங்க, பிடிச்சி அவ்வளவு கோவம் வருது. அம்மா செய்யக்கூடாதுன்னா அப்படியே பிடிச்சி என்ன கோந்தரமே வருது. எங்க பேரை கொடுக்க பாக்குறேன் நான் கூடவே. ஏன் தான் இவனுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல. 5 வயசு தான் ஆகுது, அவ்வளவு கோவம் வருது. எங்கிருந்து வருதுன்னே தெரியல அவங்களுக்கு. அது அம்மா வயிற்றுல இருந்து ஊண்டு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க வளரும் போது, அந்த வயசுல 1, 2, 3 வயசுல வளரும் போது என்னென்ன புரியும், அது இம்பாக்ட் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம காட்டுறாங்க. வளர வளர கட்டுப்படுத்திடுறோம் இல்லையா? எந்தெந்த விஷயம் என்னென்ன பேசணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்றோம், கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அதை ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா? சின்ன வயசுல அவங்க என்ன நினைக்கிறேன் அது நம்ம பாக்குற கண் முன்னாடி அதை எடுக்கும், உடைக்கும், ஓடும், என்ன சொன்னாலும் கேட்காது. அது விருப்பப்படி இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு ரூம்ல போட்டா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கும், எந்த கவலையும் படாம. பார்த்துருக்கோம் இல்லையா? யாரும் கண்டுக்கலாம், அது பாட்டுக்கு எடுக்கும், உடைக்கும், அது ஓடும், ஓடியாரும். நம்மளால அப்படி இருக்க முடியுமா? எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும் இல்லையா? ஏதாவது யாராவது அவர் சொல்லிட்டாருன்னா ஆகும், ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, திரும்ப 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 வைண்ட் ஆகுதுல்ல. அது எப்படி ஆகுது? அந்த குழந்தைய நீங்க அடிச்சுட்டு விட்டுட்டீங்களா, கொஞ்ச நேரம் மறுபடியும் ஓடி வரும் இல்லையா? குழந்தை பார்த்தா மறுபடியும் ஓடி மறந்து போயிடும். அது ஆண்டவர் சொல்றாருல்ல, நீங்கள் குழந்தை போல் மாறாவிடில் விண்ணரசில் புக முடியாது. அதுதான் குழந்தையுடைய மைண்ட். அப்ப குழந்தை மனசு போல நம்ம மனசு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம மனசு அப்படி இருக்கா? குழந்தை மனசு போல யாருன்னா நம்ம திட்டாங்க, அம்மாவே திட்டிடுறாங்க, அப்பாவே திட்டிடுறாங்க, அது அடுத்த முறை அதே மாதிரி மூவ் பண்ண முடியும் நம்மளால. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்றாங்க. அப்ப நம்ம அதை சரிம்மா பரவாயில்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறேம்மா, பரவாயில்லம்மா, நல்லதுதாம்மா சொல்லுவேன் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாதா? எடுத்துக்கிறோமா ஈஸியா? நம்ம அதை ஈஸியா சொல்லுங்க. எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப ஈஸியா எடுத்து ரொம்ப ஜாயா எடுத்துக்கிறேன். யாருன்னா சொல்றேன் எஸ், அந்த மாதிரி யாருன்னா தான் சொல்லலாம். யாருன்னா இருக்கீங்களா? எங்க அப்பா என்ன சொன்னாலும் ஐயோ ரொம்ப சந்தோஷமா எடுத்துங்க. அப்பா சொன்னா 100% அதே மாதிரி நான் செய்வேன் பிரதர். அம்மா சொன்னா அதே மாதிரி செய்வேன் பிரதர். எனக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லை பிரதர். எப்படி என்ன, ஏன்னா எனக்கு நல்லதுதான் ஆண்டவர் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க பிரதர், அதனால நான் அப்படியே செய்வேன் பிரதர். யாருன்னா இருக்கீங்களா அந்த மாதிரி? 5 வயசு குழந்தை கூட இருக்க மாட்டான், சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறான். புரியுதா? அந்த வயசுலயே அப்படி இருக்கும்போது இந்த வயசுல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி கட்டுப்படுத்துறது எல்லாம் என்ன ஆகுதுன்னா, கட்டுப்படுத்த என்ன ஆகுதுன்னா, அந்த வயசுல நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்களே பெற்றோர், சின்ன பிள்ளைங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க இல்லையா? குழந்தை ஓடி போய் கத்தி தூக்குது, விட்டுருமா? அதை என்ன பண்ணுவோம்? ஏன்னா அதுக்கு தீமை ஆயிடும் சொல்லிட்டு என்ன பண்றான், அம்மா வந்து கத்தி வாங்கிடுறாங்க இல்லையா? கத்தி எடுத்து எடுக்கக்கூடாது, பத்திரமா இருக்கு. ஒவ்வொரு காரியம் சொல்லும் பொழுது குழந்தைக்கு அது விருப்பமா இருக்குமா? கோவம் வருது இல்லையா? அப்போ 2 விதமான முடிவு எடுக்காது குழந்தை. 2 விதமான, ஒண்ணு இந்த அம்மாக்கு எப்ப எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால எதை எடுத்தாலும் எடுக்காத சொல்றாங்கன்னு அம்மா மேல ஒரு கோபம் வரும் இல்லையா? வருதா இல்லையா? வரலையா? வருது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மாவே இப்படிதான், இந்த அம்மாக்களையும் நம்ம நம்ப முடியும். அம்மா என்ன அன்பு செய்யல, அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் எனக்கு அப்பா பார்த்து நொய் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மனசுல வரும். ஒரு 2 புள்ள 3 புள்ள வீட்டுல இருந்தா என்ன பண்ணும், ஒரு புள்ளைய ஒரு மாதிரி கவனிப்பாங்க, இன்னொரு புள்ளைய ஒரு மாதிரி கவனிப்பாங்க. இப்போ பொண்ணை ஒரு மாதிரி கவனிப்பாங்க, பையனை ஒரு மாதிரி. வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? பையனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பொண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயமா பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மனசுல பாதிப்பு ஏற்படுது. கவுன்சிலிங் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். சரிங்களா? ஆமா, தம்பியை மட்டும் நல்லா கவனிக்க, நான் நல்லா கவனிக்க மாட்டேன், எப்போ எது செஞ்சாலும் நான் அடிப்பாங்க எங்க அம்மா. தம்பியை மட்டும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், அவன் தான் ராஜா மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தைய மனசுல எப்படி இருக்கும்? அப்போ பெற்றோர்கிட்ட இந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலான அன்பு தேவை. ஈக்குவலான அன்பு பிள்ளை எதிர்பார்க்குது. ஆனா நல்லதுக்கு தான் சொல்றாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதை நம்ம நல்லதாவே எடுத்துக்க முடியாது இல்லையா? நம்ம நல்லதாவே புரிஞ்சு எடுத்துக்கோமா பிள்ளைங்க? தெரியாது. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உணர்வாங்க, அது நம்ம புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு தகுந்த தான் செயல்படுறாங்க. சரி, அப்போ ஒரு ஐஸ், இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு ஐஸ் கியூப் அதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? எவ்வளவு முழுகும்? மியூட் பண்ணி சொல்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, கேட்கல.
என்னப்பா? இல்ல, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, ஒரு தண்ணியே குடிக்கிறீங்க, சில்லுன்னு தண்ணி வேணும், ஐஸ் கியூப் போடுறீங்க, அந்த ஐஸ் கியூப் என்ன ஆகும்? ஃபுல்லா போயிருமா, இல்ல மிதக்குமா, இல்ல உள்ள போகாம அப்படியே மேல நிக்குமா? எவ்வளவு நிக்கும்? நீங்களாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, படத்தெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? ஐஸ் வாட்டர்ல ஒரு ஐஸ் கியூப் போட்டீங்களா, இல்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல ஒரு ஐஸ் கியூப் போட்டீங்களா, முழுசா உள்ள போயிருமா, இல்ல மிதக்காம மேலே நிக்குமா, இல்ல எவ்வளவு உள்ள போகும்? எத்தனை பர்சன்ட் நிக்கும்? தோராயமா சொல்லலாம், எவ்வளவு நிக்கும் மேல? கால் பங்கு நிக்குமா மேல, இல்ல கொஞ்சோண்டு மீதியெல்லாம் உள்ள போயிருமா? அப்போ ஒரு ஐஸ் கியூப் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்குள்ள போட்டீங்கன்னா, அதே மாதிரி கடல்ல கூட நீங்க பார்க்கலாம், 10% தான் மேல இருக்கும், மீதி 90% உள்ளதான் இருக்கும். சரிங்களா? அப்போ 10% தான் மேல நம்ம பார்க்க விசிபிளா இருக்கும், 90% உள்ள இருக்கும், அப்படியே மூழ்கி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மனசுடைய மனசும். ஒரு 10% தான் மேல நம்ம இருக்குது, பார்க்கறது, விசிபிளா பார்க்கறது, நம்ம கேட்கறது, அனுபவிக்கிறது. மீதி 90% தான் 90% தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, அதுதான் ஆழ் மனசுல இருக்குது, அதை பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இது தாக்கங்கள் நமக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மனகாயங்கள் என்ன பார்த்தோம், மனகாயங்கள் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம், உடல்ல காயப்படுத்த என்ன பண்றோம்னு பார்த்தோம், மனகாயங்கள் அது சரி பண்ணா என்ன ஆகும், சரி பண்ணா என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ மனதினுடைய தன்மைகளை பார்த்தோம், எத்தனை ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, மனதினுடைய தன்மைகள் என்ன பார்த்தோம், எவ்வளவு ஒவ்வொன்றும் ஒரு கான்சியஸ் மைண்ட் எத்தனை பர்சன்ட், சப்கான்சியஸ் எத்தனை பர்சன்ட், அன்கான்சியஸ் மைண்ட் எத்தனை பர்சன்ட் பார்த்தோம். அதாவது நினைவு மனம், ஆழ்மனம், அடிமனம் 10%, 50%, 40%, மொத்தம் 100% பார்த்துருக்கோம். சரி, இப்போ சின்ன சின்ன காரியங்களுக்கு போகும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் வந்து உண்மை நடந்த நிகழ்ச்சிகள். சரிங்களா? நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மையா ஸ்டோரியே கிடையாது நாங்க சொல்றதெல்லாம். சரிங்களா? எல்லாமே ஃபேக்ட், நடக்க சொல்ல விஷய காரியங்கள் எல்லாம் ஃபேக்ட். இப்போ சுயத்தை ஏற்றுக்கொள்ளாம, அதாவது நம்மளை தன்னையே அக்செப்ட் பண்ணாது. நிறைய பேருக்கு தன்னுடைய உருவம் பிடிக்காது, நம்முடைய ஹைட்டு பிடிக்காது, வெயிட்டு பிடிக்காது, கலர் பிடிக்காது, இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தன்னையே வெறுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? பிடிக்காது, நான் கருப்பாயிட்டேன், நான் குள்ளமா இருக்கேன், நான் நெட்டையா இருக்கேன், என் குரல் நல்லா இருக்க, என் முடி நல்லா இருக்க, காது நல்லா இருக்க, விரல் நல்லா இருக்க. ஏன்னா மக்கள்லாம் கிண்டல் பண்றாங்க இல்லையா, வெளியில கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ கால் மூடமா இருந்தா கிண்டல் பண்ணுவாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. அப்பா ஒரு பிள்ளைய நல்லா பார்த்து இன்னொரு பிள்ளை கவனிக்கலாம், பிள்ளைங்க மனகாயம் வந்துடும், மனசுல வேதனை வரும். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணினுடைய ஒரு நிகழ்ச்சி, சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். அதாவது சுயத்தை அக்செப்ட் பண்ணாத ஒரு பெண்ணுடைய நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு வாலிப பெண் எப்ப பார்த்தாங்கன்னா கலர் கலரா ட்ரெஸ் போடுவாங்க, புது புது ட்ரெஸ். அது எப்படின்னா ரொம்ப ஆக்வர்டா போடுவாங்க, அதாவது ஒரு ப்ராஸ்டியூட் போடுற மாதிரி போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா நல்ல கிறிஸ்துவ போடும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன். நல்ல நல்ல பெயிண்ட் பார்த்தீங்க, நல்லா மேக்கப்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்ச மாதிரி, ஆள் நல்லா கருப்பு. சரிங்களா? ஆள் நல்லா கருப்பு, பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரொம்ப டார்க் கலர்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவாங்க. போட்டு அங்கே சர்ச்சுக்கு வரேன். அவங்க அப்பா வந்து சர்ச்சு கமிட்டிட்டு ஒரு பெரிய ஆள், அரசி தான், சர்ச்சு கமிட்டியில் ஒரு பெரிய ஆள். இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படிதான் வரும். யாரை என்ன சொல்லி சொல்லி அது கேட்கவே இல்லை. அது பாட்டுக்கு அப்பா சொன்னா எரிஞ்சு விடும். அம்மா மட்டும் பேசும், அப்பா கிட்ட பேசவே பேசாது. அப்பா கண்டா எது இருந்தாலும் உனக்கு பிடிக்காது போகணும், அப்பா மேலே எரிஞ்சு விடும். அவன் என்ன சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அது பாட்டுக்கு யாருக்கும் அடங்காது. அது ஆனா அந்த பொண்ணுக்கு அது கேட்டா, ஏமாற்றிலாம் போட்டு வர, விகாரமா போட்டுட்டு வரைய, சரியில்லைம்மா, நல்லா நீட்டா ட்ரெஸ் போட்டுமா, கோயிலுக்கெல்லாம் வர, வெளியெல்லாம் போற, அப்பா இந்த மாதிரி முக்கியமான ஆளா இருக்கார் சர்ச்சில், நீ கொஞ்சம் நல்லா டீசெண்டா ட்ரெஸ் போடுமானா, இல்லை எனக்கு இதான் கரெக்டா இருக்கு, எனக்கு இதான் சூட்டபுளா இருக்குது, எனக்கு இதான் கரெக்டா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போடுறேன் அப்படி. அந்த மாதிரி நாட்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது தவறான ஒரு குரூப்புகளை போய் சேர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மோசமான ஒரு குரூப்புகளை சேர ஆரம்பிச்சு, அது பெற்றோருடைய ஜெபத்தினால அங்கிருந்து தப்பிச்சு வந்தது. பெற்றோருடைய ஜெபத்தினால அந்த அந்த ஒரு மோசமான குரூப்ல இருந்து வெளியில கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட கொண்டு போனாங்க. அந்த பொண்ணை வந்து கவுன்சிலர்கிட்ட கொண்டு போனேன். ஏன் இப்படி பண்ற, எதுக்கு பண்ற, ஏன் அப்பா பிடிக்கும். ஆனா அப்பா வந்து ரொம்ப அன்பானவர்.
நம்ம பிரதருக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் அவரு. அப்போ ரொம்ப பாசமானவர், ரொம்ப அன்பா, பொண்ணுகிட்ட ரொம்ப அன்பு செய்வார். அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசும். அவங்க அப்பா வந்து ரொம்ப அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா கண்டாவே பிடிக்காது. ஏன் ஏன் இப்படி பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது. எங்க அப்பா பிடிக்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் சரின்னு ஒரு கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. கவுன்சிலிங் கொண்டு போன பிறகு அப்போ அவர் ஜெபிச்சு இது பண்ணும்பொழுது அந்த பொண்ணை கேட்டாங்க, நீ ஏமா அந்த மாதிரி பண்ற, ஏன் அப்பாவை திட்டுற, அம்மா கிட்ட மட்டும் நல்லா பாசமா பேசுற, அப்பா கிட்ட ஏன் அந்த மாதிரி பேச மாட்டேற, அப்பா மேலேயா எரிஞ்சு அவர் எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அது பேசுறது எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை, அது ஏதாவது சாக்கு பக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சரி இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள வர. அப்ப இந்த பொண்ணை கவுன்சிலிங்ல கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் வெளிப்படுத்துறாரு. இந்த பொண்ணுக்கு என்னன்னா, நான் கருப்பா இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு மனசுல என்னன்னா, நான் கருப்பா இருக்கேன். அப்போ கருப்பா ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்ணாலும் நமக்கு தெரியல, சரிங்களா? அப்போ நான் கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். அது வந்து ஆழ் மனசுல பிள்ளைக்கு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. இந்த நான் கருப்பா இருக்கேன், அந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஆனா அம்மா நல்லா கலரா இருக்காங்க, அப்பா கருப்பா இருக்காரு. சோ நான் கருப்பா பிறக்கிறதுக்கு எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு ஆழ் மனசுல, அது அடி மனசுல அது இருக்கு. அதோட விளைவு அப்பாவுக்கு இருக்குது. ஆனா என்ன காரணத்துக்காக இருக்குன்னு அப்பாவுக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது. அப்பா அவங்க உதாசீனப்படுத்தி தாறுமாறா பேசுற அந்த பொண்ணுக்கும் தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த மாதிரி சொன்ன, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குது, நினைவு எனக்குள்ள இருக்குது, இதுல இருந்து தான் நான் செயல்படுறேன், அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்போ கவுன்சிலிங்ல பேசி பேசி ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த பொண்ணுக்கு மனசுல இந்த காரியம் தான் இருக்கு, நான் கருப்பா இருக்கிறதுக்கு அப்பா தான் காரணம், அதனால அப்பா வெறுக்குது. இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது, வெறுக்கிற பொண்ணுக்கும் தெரியாது. அப்புறம் ஜெபிச்சு அந்த பொண்ணை விடுதலை செஞ்ச பிறகு அது பிறகு அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் ஆகி நல்ல டீசெண்டா வாழுது. இது ஒரு நிகழ்ச்சி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்முடைய மைண்டினுடைய படைப்பு. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். தெளிவா இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல உங்களுக்கு நான் இப்படி சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அப்போ அடுத்த காரியத்துக்கு போலாம். அப்போ நம்ம மைண்ட் வந்து கடவுள் தான் படைச்சிருக்கிறார், சரிங்களா? நம்ம மைண்ட் வந்து கடவுள் தான் படைச்சிருக்கிறார். அப்போ ஜீசஸால மட்டும்தான் அதை குணமாக்க முடியும். நீங்க எங்க போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, சரிங்களா? நீங்க எங்க போனாலும் நம்ம மனசுல இருக்க காரியங்கள் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நான் தியானத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், சரிங்களா? நான் மெட்ரிட் எல்லாம் நிறைய இந்த மாதிரி போய் இது பண்ணியிருக்கேன். ஒரு 30-35 வருஷமா நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். அதனால அங்க கிடைக்காது, என்னதான் போனாலும் கிடைக்காது. ஏன்னா அனுபவிச்சு சொல்றேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசுறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாடியில ஹெல்த் இஷ்யூ வரும், மைண்டு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அங்க போய் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு என்ன சொல்ல, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல் போன பையன் நம்ம கரெக்டா இருக்கா, எல்லாம் ப்ராப்ளம். சைக்காலஜி இஷ்யூ போனீங்களா, பையன் கரெக்டா இருக்கலாம், நார்மலா. இந்த மாதிரி நிறைய நம்ம கேஷுவல் பாக்குறோம். மிஞ்சிரும் ரொம்ப அதிகம் பண்ணா தூக்க மாட்டான், சரியா படிக்க மாட்டான், தாறுமாறு அதை பண்ணுவான், எதாவது அடிப்பான் உடைப்பான், அந்த மாதிரி நடக்கும். எதுக்காக அவன் பண்றானே அவனுக்கு தெரியாது, சரிங்களா? ரொம்ப பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, மக்கள் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இருந்துட்டாங்க, சிக்க எதுவும் இல்லை, மைண்ட்ல எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப கடைசி ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிச்சு சொல்லி முடிச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் முடியும். நம்ம பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். அப்ப இதுல ஒரு சிஸ்டம் என்னன்னா, கடவுளோட படைப்புல இந்த மைண்டில் இருக்கிற காரியங்களை இயேசுவால மட்டும்தான் அழிக்க முடியும். நம்ம மனசுல இருக்கிற காரியங்களை இயேசுவால மட்டும்தான் அழிக்க முடியும். வேற யாருமே ஒண்ணும் பண்ண முடியும், கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம படைச்ச கடவுள் மனசை அப்படிதான் படைச்சுக்கலாம். நீங்க எது வேணாலும் பார்க்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் செய்யலாம். மற்றவங்க சொன்னது, பேசுனது, உங்களுக்கு ஏற்பட பாதிப்புகள், நிகழ்ச்சி எல்லாமே உங்க ஆழ் மனசுல பதிவா இருக்கும், சரிங்களா? ஆழ் மனசுல பதிஞ்சிடும். ஒண்ணு ரியாக்ட் பண்ணுவீங்க, யாருன்னா திட்டினா நீங்க திட்டலாம், ஒன்று அது ஒரு ஸ்டேஜ். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அப்படி சைலண்டா அப்படி உள்ள மனசுல எல்லா நேரத்திலும் நம்ம ரியாக்ட் பண்ணிட முடியாது இல்லையா? அம்மா அடிச்சாங்கன்னா நம்ம அடிச்சிடுவோமா? அப்பா அடிச்சா அடிச்சிடுவோமா? அடிக்க முடியாது இல்லையா? ஸ்டேஜஸ்.
இப்போ கம்பெனி பிரின்சிபால் திட்டுறாரு, எல்லாருக்கு முன்னே அவமானப்படுத்துறாங்க, அதை நம்ம எடுத்து ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நம்ம அவமானத்தில் கூனி குறின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, அவன் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஆழ் மனசில் பதிஞ்சிடும். அப்போ மனசு 2 விதமான டிசிஷன் எடுக்கும். ஒன்று, அப்பா சொல்றது இந்த மாதிரி நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னா, வாதிரே சொல்ல நீ எதுக்கும் உருப்பிட மாட்டேன்னு. அப்போ பையன் என்ன பண்ணுவான், உருப்பிடவே மாட்டான் வாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே உருப்பிடாம சரி போ நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போனால் அவன் தாரமான லைஃப் போவான் இல்லையா? அவன் சேலஞ்சாக எடுப்பான். இல்லை என்ன பண்ண மைண்ட் என்ன சொல்லணும்னா சேலஞ்சை எடுத்து காட்டுறான், எனக்கு உருப்பிட நான் படிக்க மாட்டேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி என்ன பண்ணாரு, ஸ்கூல்ல வெளியே அனுப்பப்பட்ட பையன் தானே அவரு தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லையா? படிக்கிறதுக்கு அவர் லாய்க்கு இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பையன் இல்லையா? ஆனா இன்னைக்கு அவருடைய கண்டுபிடிக்கல தான் நம்ம லைட் வரிசையில் உட்காந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5000 சொச்சம் இதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? 3000 சொச்சமோ 5000 சொச்சமோ அதை கண்டுபிடிச்சிருக்க. ஆனா ஸ்கூலுக்கு லாய்க்கே இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்ட பையன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி பேசாத ஆராய்ச்சியில் இருக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போனேன். ஆனா அங்க அம்மாவான அந்த திறமையை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்க எல்லாமே லேப்டாப்ல ப்ராக்டிஸ் ஆகுறீங்க இல்லையா? அப்போ லேப்டாப்ல ப்ரோக்ராம் பண்ணா உங்களால டிலீட் பண்ணிவிட முடியுமா? கம்பெனி லேப்டாப் தராங்க, உங்களால டிலீட் பண்ணிவிட முடியுமா? கம்ப்யூட்டர்ல உங்க லேப்டாப் தராங்கப்பா, நீங்க டிலீட் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம்லாம் உங்களால டிலீட் பண்ணிட முடியுமா? அதுல இருக்கிற ப்ரோக்ராம் டிலீட் பண்ணிடுவீங்களா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க, அட்மிட் பண்ணி சொல்லலாம். சைலண்டா இருக்கு, ஒரு சைடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். என்ன பேசுங்க. கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே டிலீட் பண்ணிட முடியுமா? எரேஸ் பண்ணிடுவீங்களா? முடியுமா முடியாதா? நான் சொல்றது புரியுதா? சரி, நானே மேட்டர் முடிச்சேன். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் உங்ககிட்ட இருக்க, ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாம், நீங்க பண்ண ப்ரோக்ராம் எல்லாம், ஆஃபீஸ் ப்ரோக்ராம் எல்லாம், ஒன்று உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியணும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட் இருந்தால் நீங்க டிலீட் பண்ண முடியும் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட் இருக்கணும், உங்களை அந்த ரைட்ஸ் தான் நீங்க பண்ண முடியும். ரைட் இருந்தாலும் பண்ணிட முடியாது. அந்த பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் டிலீட் பண்ண முடியும். அந்த மாதிரி உலக கம்ப்யூட்டருக்கே இந்த மாதிரி சரிங்களா? ஒரு சில கம்பெனி எல்லாம் இன்புட் பண்ணிட்டானா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. கம்பெனில போய் தான் நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா? ஆனா மனசுடைய மைண்ட்ல இருக்கிறத ஜீசஸ் மட்டும் தான் சரி பண்ண முடியும். ஏன்னா எந்த காலகட்டத்தில் எப்படி எந்த மாதிரி உனக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல முழுக்க வராரு. 133 139 சங்க திருப்பாடல் 16 வாசிகள். என் வாழ்நாள் எதுவுமே எனக்கு இல்லாத காலத்திலேயே என்னை வாசிக்கலாம். அது மட்டும் திருப்பாடல் 139 16. உம் எடுத்து கண்கள் வாசிக்கலாம். கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் ம். எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. அப்போ இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிக்கலாம். சரி, அதிலே ஒண்ணு வாசிங்க, 1வது வசனம். திருப்பாடல் 139 1. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு, நான் படுக்கிறது எழுது அமர்றது எல்லாம் என்னை பத்தி தொலைவில் இருந்து ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் இல்லையா? 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் 6. 139ல என்னை பற்றியவும் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது.
அப்போ என்னை பற்றி அறிவு எனக்கு வியப்பாய். அப்போ கடவுளுக்கு நம்ம பற்றி ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவர் தான் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை நினைவுகளை சீர்தூக்கி பார்க்கிறவர்கள். எது நல்லது எது கெட எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சரிங்களா? அவர் உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர். செயல்களுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் தக்க பலன்களை தருகிறது சொல்லிட்டு எரேமியா 17:10 வாசிக்கலாம் நீங்க. சரிங்களா? அப்போ உள்ளத்தை ஊடுருவி காண்கிற வாசிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அது டாபிக் மாறுது எனக்கு. எரேமியா 17:10. வேண்டாம் இருக்கு. 17:10 எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இப்போ ஆண்டவராகி நானே இதய சிந்தனைகளை ஆய்ந்து அறிபவர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். எபிரேயர் 4:12 நீ வாசிக்கல, பொறுமையா வாசித்தீங்க. எபிரேயர் 4:12 வாசித்தீங்களா? வார்த்தையை பத்தி கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு அசைவு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் 139 திருப்பாடல் 1:2 நான் படுக்கிறது, அமர்ந்து நான் பேசுறது, எல்லாரும் நம்ம பத்தி உயிர்த்துணர்ந்து இருக்கிறார். ஆண்டவர் வந்து நம்மை பற்றிய அறிவு அவருக்கு எல்லாம் உயிர்த்துணர்ந்து அப்படியே அக்குவேர் ஆணிவரா நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ மனதை படைத்த கடவுள் அவரால் மட்டும்தான் அழிக்க முடியாது. நம்ம மனசுல இருக்க காரியங்கள் எரேஸ் பண்ணணும் அவரால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் இன்னொரு சில மனசுல பாதிப்பு மனக்காயங்கள் ஏற்பட்டனா கடவுளால் மட்டும்தான் குணமாக்க முடியும். அதனால ஏற்படுற விளைவுகள் வீட்டுல பிரச்சனைகள்லாம் காரணம் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடையாது. அவங்க உள்ளத்துல ஏற்படுற ஆழ் மனசுல ஏற்படுற காயங்கள் தான். அது வெளியில பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னா, இந்த பாரு இவ்வளவு மோசமான ஆளா இருக்கான், இவன் பாரு இவ்வளவு மோசமான ஆளா இருக்கான், இது குடிச்சுக்கிட்டாலே பொறுப்பு இல்லாம இருக்கான், பொறுப்பில்லாத தாயா இருக்கு, பொறுப்பில்லாத அப்பனா இருக்கான், பொறுப்பில்லாத பிள்ளைங்களா இருக்கான், பிள்ளைங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு பொறுப்பே இல்லாம இருக்கு. ஆனா அந்த செயல்பாடுகள் வந்து உள்ளத்தின் காயங்கள் இருந்து அவங்க செயல்படுறாங்க. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்திய 7ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்கலாம் 7:1 தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் சொல்லுவார். தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஏன்னா உள்ளத்தினுடைய காரியம் ஒவ்வொருத்தருக்கும் அதான் ஆண்டவர் சொல்லுவார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறான். அப்போ மனுஷன் வெளியில நடக்கிற அவன் செய்யற செயல்பாடுகளை பார்த்து நம்ம என்ன பண்றோம், இவன் மோசமான ஆளு, இவன் இப்படி இருக்கான், அவன் மோசமா இருக்கான், இவன் இப்படி இருக்கான், உலகமே கெட்டு போயிருக்கு, யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம பேச்சுகளை கவனிச்சா தெரியும் நமக்கு என்ன நம்ம பேசுறோம், ஒவ்வொரு நாள் என்ன பேசுறோம். என்னோட பேச்சு என்ன வருதுன்னு பார்த்தாவே என் உள்ளத்துல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். உங்க பேச்சு கவனிங்க, நீங்க என்ன பேசுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தீர்ப்பிடாது தீர்ப்பு உள்ளாக மாட்டீர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் மனுஷன் வந்து முகத்தை பார்க்கற வெளியில நடக்கிற காரியங்களை மனுஷன் வெளியில எப்படி செயல்பட அதை தான் பாக்குறான். ஆனா கடவுள் தான் அவன் எதனால அந்த மாதிரி பண்றான், எதனால அவன் கோபப்படுறான், எதனால அவன் குடிக்கிறான், எதனால அவன் வீட்டுல சண்டை போடுறான், எதனால அவன் சரியா படிக்க மாட்டான், எதனால அவன் கீழ்ப்படிய மாட்டான், எதனால இப்படி தாறுமாற நடந்துக்கிறான் அப்படின்ற காரியங்கள்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அதனாலதான் கடவுள் இயங்குகிறார், மனித உள்ளங்களை கடவுள் இயங்குகிறார் இருக்கு. அப்ப யாராவது வந்து என் பிள்ளைக்கு இதை சொல்லி தர மாட்டானா? யாராவது வந்து இந்த பிள்ளை இந்த 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 பிரச்சனையால்தான் இந்த பிள்ளை இவ்வளவு பாதிக்குது, இந்த பிரச்சனையால்தான் இவங்களுக்கு கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனையால்தான் இவங்களால முன்னுக்கு வர முடியல, ஏழ்மையில இருக்காங்க. யாராவது அந்த உள்ளத்துல இருக்க வேதனைய அது இதுதான் இதனாலதான் நீ அஃபெக்ட் ஆயிருக்கு, இதனாலதான் உனக்கு இதுதான் உனக்கு பாதிப்பு, இந்த சின்ன வயசுல உன் மனசுல ஏற்பட்ட காயம் தான் உனக்கு பாதிப்பு, இது யாராவது சொல்லி அவங்க விடுவிக்க மாட்டான். கடவுள் இயங்குகிறார். அதெல்லாம் அந்த கவுன்சிலிங் எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய பாக்குறோம். முந்தின நாளுக்கு ஒரு மனக்கஷ்டம். நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். ஒரு ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன், சரிங்களா? ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். டைம் என்னாச்சு? டைம் சரி. அப்போ ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு 30 வயசு பையன், 30 வயசு வாலிப பையன், நம்ம ஏலாவூர் இங்க சென்னை பக்கத்துல ஏலாவூர்னு ஒரு இடம் இருக்கு, தியான மையம். அது ஒரு ஃபாதர் பார்க்கறது வந்திருக்கான், தியானம் நடந்துட்டு இருக்கு அங்க, வாரம் தியானம் நடக்குது. அப்போ அந்த தியான மையத்துக்கு வந்த பையன் வந்து ஃபாதர் டைரக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காரு. தியானம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு.
அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. சரி ஃபாதர், இந்த மாதிரி ஒரு வாலிப பையன் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கான். சரி ஃபாதர், சரி என்னப்பா சொல்லுங்க. அப்புறம் எங்கேருந்து வர, என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா, என்னப்பா, எல்லாம் எங்க வேலை செய்ய, எல்லா விஷயத்தையும் எந்த ஊர்ல இருந்து எல்லாம் கேட்ட பிறகு சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்ப அவன் சொன்னா, ஃபாதர் நல்ல சூப்பரா ஒரு பிளஸ் பண்ணீங்க ஃபாதர் எனக்கு. சரி நான் பிளஸ் பண்றேன். என்ன நோக்கத்துக்காக பிளஸ் பண்ணான் ஃபாதர்? நான் போய் சூசைட் பண்ணி சாகணும். நான் சொன்ன வார்த்தை வந்து, ஃபாதர் என்ன சூப்பரா பிளஸ் பண்ணுங்க, நான் போய் சூசைட் பண்ணி சாகணும், நான் தற்கொலை பண்ணி சாக போறேன். அப்போ அதனால தற்கொலை பண்ணிக்க போறதும், தற்கொலை பண்ணது முடிவு பண்ணிட்டேன். சரி சாகிறதுக்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட ஒரு பிளஸிங் ஆச்சும் வாங்கலாமே தான் ஃபாதர் உங்களை பார்த்து வந்தேன் அப்படின்னு. இப்போ கேட்ட ஃபாதருக்கு எப்படி இருக்கும்? அவரு தியான மையத்துல டைரக்ட் அவருக்கு எப்படி இருக்கும்? உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் சாக போறேன், தற்கொலை பையனுக்கா ஜெபிச்சிங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? சூப்பர் சூப்பர் முட்டி போட உடனே ஜெபிப்பேன்னு சொல்றீங்களா? என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஃபாதருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு, என்னடா அது. அப்புறம் அவனை மறுபடியும் உட்கார வச்சு, சரி என்னப்பா ஆச்சு? இல்லை ஃபாதர், எனக்கு டைம் இல்லை, பேச கூட டைம் இல்லை, நல்லா ஒரு பிளஸ் மட்டும் பண்ணுங்க ஃபாதர், நான் போய் தற்கொலை சூசைட் பண்ணிக்கணும், மற்றெல்லாம் பேசுற நேரம் இல்லை ஃபாதர். அப்புறம் ஃபாதர் அவரை பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி, சரி ரிட்ரீட் நடந்துட்டு இருக்கு, ஒரு 4 நாள் தான், சாகிறது முடிவு பண்ணிட்டேன், நானும் நல்லா சூப்பரா பிளஸ் பண்றேன், நீ 4 நாள் ரிட்ரீட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாப்பா, அது பேர் சூப்பரா பிளஸ் பண்ணி அனுப்புறேன், உன் விருப்பம் போல எதனா செஞ்சுக்க அப்படின்ட்டாரு. அப்புறம் அவனும் சரி ஓகே எப்படி கன்வின்ஸ் ஆகி 4 நாள் ரிட்ரீட் அட்டன் பண்ணிருக்கா. அப்படி ஃபாதருக்கு என்னன்னா, சரி மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ரிட்ரீட் அட்டன் பண்ணான்னா நான் தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு மனநிலையோட அனுப்பிட்டு அங்க ரெசிடென்ஷியல் அங்கேயே தங்கி ரிட்ரீட் பண்றது. அங்க இருக்கிற அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் சொல்லி வச்சிட்டாரு, அந்த பையன் வெளியே போகாத மட்டும் பாத்துங்க. 4 நாள் ரிட்ரீட் முடிஞ்சது. அந்த பையன் வாலிப பையன் வந்தான், வந்துட்டு ஃபாதர் ரிட்ரீட் அட்டன் பண்ண சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தப்பா, ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபாதர். சரி சொல்லுங்க ஃபாதர், பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். என்னப்பா 4 நாள் ரிட்ரீட் அட்டன் பண்ணி மறுபடியும் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு பிளஸ் பண்ண? இல்ல ஃபாதர் போய் தற்கொலை பண்ணோம் ஃபாதர், அதுல எந்த முடிவு மாற்றம் இல்லை. இப்போ 4 நாள் ரிட்ரீட் அட்டன் பண்ணி உனக்கு சந்தோஷமா இல்லையா, பிடிச்சி திருப்தியா? திருப்தியா இருந்தது ஃபாதர். சரி கன்ஃபெஷன்ல நல்லா பண்ண ஃபாதர், சூப்பரா அதை கன்ஃபெஷன் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ஃபாதர் ரொம்ப சந்தோஷமா பண்ணாலும் கன்ஃபெஷன்லாம் பண்ண 4 ரிட்ரீட் நல்ல மெசேஜ் சூப்பரா இருந்தது ஃபாதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃபாதர். சரி இப்போ அதில் என்ன, இப்போ தற்கொலை எண்ணத்தில் விட்டுலாம்? அதெல்லாம் இல்லை ஃபாதர், அது முடிவு பண்ணதான் கட்டாயம் நான் தற்கொலை சூப்பரா பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். அவர் ஃபாதருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது 4 நாள் ஆச்சு, 4 ரிட்ரீட் பண்ணாவே சரியாயிருவாங்களே, ஆனால் அந்த பையன் இப்படி இருக்கானா. ஆனால் அவனை விட்டு தர்றதுக்கு ஃபாதருக்கு மனசு இல்லை. சரி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் சரிப்பா நான் சூப்பரா பிளஸ், அதுக்கு முன்னாடி சரி எதனால நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுன்னு கேட்கறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேட்டர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஃபாதர், எதுக்காக தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பிளஸ்ஸிங் மட்டும் பண்ணு, நான் போய் சாக தயாரா இருக்கிறேன். ஆனால் ஃபாதர் சரி பிளஸ்ஸிங் பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுட்டு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த நான் அவங்களுக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அவனை ஜெபிச்சிருக்காரு. நல்லா உருக்கமா ஜெபிக்கும் பொழுது ஃபாதருக்கு ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்துறார். ஆரோக்கிய சாமீன் அப்படின்ட்டு ஒரு பேரை அவர் வெளிப்படுத்துறார் ஆவியானவர். ஆவியானவருக்கு பேர் வந்து உண்மையின் ஆவியான, உண்மையை வெளிப்படுத்துவர், ரகசியங்கள் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆரோக்கிய சாமி ஒரு பேரை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் ஃபாதர் கேட்டாரு, தம்பி ஆரோக்கிய சாமின்னு உனக்கு யாருக்குமே தெரியுமா, உங்க வீட்டுல யாருன்னா இருக்காங்க? அப்புறம் யோசித்து பார்த்துட்டு, இல்ல ஃபாதர் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, ஆனா பேரை கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஆளுங்க எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பான்னுக்கான். இல்லை ஃபாதர் அதெல்லாம் யோசித்து எங்க வீட்டுல யாரும் இல்லை ஃபாதர், எங்க ரிலேஷன்ல யாரும் இல்லை, ஆரோக்கிய சாமின்னு ஆளுங்களை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மறுபடியும் ஃபாதருக்கு ரொம்ப சங்கடமாச்சு, என்ன இதுலேயும் ஒன்று ரிசல்ட் கிடைக்கல, சரி மறுபடியும் ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் சரிப்பா அப்படின்ட்டு மறுபடியும் ப்ரேயர் பண்ணிக்காரு. அப்போ ஃபாதர் ப்ரேயர் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம்ல ஆவியான ஒரு காட்சி தரார். அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு பையனுக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வயசுல இருக்கு, எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வயசு ஒரு 10 வயசு 5ஆம் கிளாஸ் படி 10 வயசு இருக்கும். பெஞ்சு மேல நிக்க வச்சு ஒரு வாத்தியார் வந்து குச்சி மேல காலில் அடி அடி அடின்னு அடிக்கிறார். ஓங்கி 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 அடிக்கிற பையன் துடிச்சு கதறான், பெஞ்சு மேல நிக்க வச்சு அடிச்சுட்டு இருக்காரு வாத்தியார். இந்த காட்சி ஃபாதருக்கு கடவுள் தராரு. அந்த காட்சி அவர் கண்ணில் பட்ட உடனே ஃபாதர் கேட்டிருக்காரு, தம்பி இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் காட்சி தராரு, ஒரு சின்ன பையனை பையன் 5ஆம் கிளாஸ் பெஞ்சு மேல நிக்க வச்சு ஒரு குச்சி வச்சு வாத்தியார் வந்து ரொம்ப கோவத்துல ஆக்ரோஷமா அடிச்சிட்டு இருக்கிறாரு,
இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டதான் தாமதம். ஃபாதர் அந்த பையனுக்கு பயங்கர கோவம்ச்சான். அந்த ஆரோக்கியமா இருக்கானே அவன் தான் எனக்கு அப்படி அடிச்சான். நான் செய்யாத குற்றத்துக்குன்னு ஓங்கி ஓங்கி அடிச்சதுனால அவனுக்கு பயங்கர ஆக்ரோஷமா கதறி அழுதுருக்கான். அப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது சொன்ன விஷயம் இந்த ப்ரேயர் பண்ண உடனே ஆவியான வெளிப்படுத்தின பிறகு அது ஆழ் மனசுல உறைஞ்சி இடத்துல இருக்குது. அன்கான்சியஸ் மைண்ட் அடிமனசு அந்த இடத்த உறைஞ்சிருக்க ஆவியான வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் இவனுக்கு இந்த பாதிப்பு, அதனாலதான் இந்த மாதிரி இது பண்றான். இதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிடுறோம். அப்போ ஃபாதர் கேட்கிறாரு, எதுக்காக நீ சாக போற எதுக்காக கேட்கும்போது என்ன சொல்றான், ஃபாதர் எனக்கு கேன்சர் ஆயிடுச்சு, முட்டியில காலில் கேன்சர் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, காலை எடுக்கலைன்னா முழங்கால இருந்து எடுக்கலைன்னா நீ செத்து போயிடும், கேன்சர் உடம்பு ஃபுல்லா பரவிடும், அதனால கேன்சர் எடுத்து தான் ஆகணும்னு. சரி எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு அப்படின்னு ஃபாதர் கேட்டது. இல்லை நான் பொண்ணை பார்த்தோம், கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம், பட் அது பிறகு எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி காலில் கேன்சர் இருக்குன்னு. ஸோ என்னால் அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாதர் இந்த மாதிரி முடிக்க வேண்டிய, என்னால் அந்த பொண்ணுக்கு லைஃபை பாதிக்க வேணாம், நானும் கேன்சரில் சாகணும், அதுக்கு முன்னே தற்கொலை செஞ்சு செத்து போயிடலாமே சொல்லிட்டு தான் ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் ஃபாதர் அது குறித்து ஜென்மின் ஆரோக்கியமே வந்தது. அப்புறம் இந்த இன்சிடென்ட் கடவுள் வெளிப்படுத்தினோடனே இவனுக்கு பயங்கர ஆக்ரோஷம் அழுது. அப்புறம் ஃபாதர் கேட்டிருக்காரு, சரி அவனை ஆசுவாசப்படுத்திட்டு சரி என்ன தான் நடந்து சொல்லணும். அப்போ கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இவன் மொதல் பெஞ்சில் உட்காந்துருக்கான். 2வது பெஞ்சில் இருந்த பையன் என்ன பண்ணா, மொதல் பெஞ்சில் இவன் பக்கத்துல உட்காந்த பையனுடைய பெண்ணை எடுத்துட்டான், திருடிட்டு மறைச்சிக்கிட்டான். அப்ப சம்பந்தப்பட்ட பையனுடைய பக்கத்துல இருந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா வாதிரி எல்லாரையும் கேட்டிருக்காரு, யாரா பெண் எடுத்துன்னு யாரும் எதுவும் சொல்லல. அப்ப சரி அவரே செக் பண்றதுக்கு அவர் எழுந்து வரும்போது இவன் என்ன பண்ணிட்டான், பின்னாடி பெஞ்சில் இருந்தவன் இந்த பெண்ணை திருடவன் இவன் முன்னாடி கொண்டு வச்சுட்டான். முன்னாடி வச்சுட்டு வாதிரி அப்படியே செக் பண்ணிட்டு வரும்போது இவனை பிடிச்சிட்டாரு. இந்த பெண்ணை நீ தான் திருடி இருக்க போய் சொன்ன அப்படின்ட்டு பெஞ்சு மேல ஏறான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சது. ஸோ எந்த இடத்துல வாதியார் அவனை அடிச்சாரோ அதே இடத்துல கேன்சர் வந்துருக்கு. அப்புறம் ஃபாதர் அவனுக்காக ஜெபிச்சு விட்ட பிறகு அந்த கேன்சர் ஹீல் ஆயிட்டு, அது பிறகு ஒரு முறை ரிட்ரீட் மறுபடியும் வர சொல்லி அவர் தியானத்தை அட்டன் பண்ணி அந்த கேன்சர் முழுக்க ஆகி போச்சு. இப்ப நல்லா கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட இருக்கான், ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி சென்னையில இருக்கா. அப்படி இது உண்மையான நிகழ்ச்சி. அப்போ எப்போ ஒரு மனுஷனை நம்ம மன்னிக்க முடியலையோ அது கேன்சரா மாறுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் சொல்றாங்க. ஒரு காரணம், சரிங்களா, இது ஒரு காரணம். ஏன்னா அந்த தாட், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டானே, என்ன அவமானப்படுத்திட்டானே, திருடாத செய்யாத குற்றத்தோன்னு அநீதியான சொல்லிட்டான தாட்டு திரும்ப வந்து அது அவனுக்குள்ள திரும்ப வந்து என்ன பண்ணுதுன்னா உள்மன் ஆழமா பதிஞ்சு அது கேன்சர் செல் அப்படிதான் வரும். அப்போ கேன்சர் செல்லுக்குன்னா தேவையில்லாத ஒரு செல்ல அதே செல்லா திரும்ப உற்பத்தி பண்ணி கேன்சர் உருவாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த தாட்டு, அந்த ஐயோ என்ன அடிச்சுட்டாங்களே, என்ன அவமானப்படுத்தி செய்யாத குற்றம் சொல்லிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு சொல்ல அந்த இடத்துல சாத்தான் உட்காரணும். அந்த இடத்துல சாத்தான் உட்கார்ந்து அதை நம்ம அழிவுக்கு காரணமாகும். அப்போ அந்த காரியங்கள் நம்ம மன்னிச்சு நம்ம விடுதலை ஆகும்போது அந்த வியாதியிலிருந்து அந்த போராட்டத்துல வெளியே வரும். இது ஒரு நிகழ்ச்சி, சரிங்களா. அப்போ ஆழ்மா அடிமனசுல காரியங்கள் இருந்தா நமக்கு எப்பேற்பட்ட பாதிப்புகள் உருவாக்கும் படிக்கிற காலத்துல அது சொன்னேன். இன்னொன்று செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, நான் கருப்பா இருக்கேன், அதோட விளைவுகள், அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுது, இது எல்லாமே உண்மையான நிகழ்ச்சிகள், புரியுதுங்களா. இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா. ஆனா பேர்ல அடையாளம் படுத்தக்கூடாது, அடையாளம் படுத்துது, சரிங்களா. நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும், சரிங்களா. இப்போ ஒரு வாழ்க்கையில சின்னதுல நடந்த நிகழ்ச்சி, ஒரு 10 வயசுல நடந்த நிகழ்ச்சி, ஒரு 30 வயசு வாலி 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு எந்த இம்பாக்ட் ஆச்சு, உயிருக்கே ஆபத்தை வச்சு உழவிச்சது. அந்த சிந்தனை திரும்ப வரும்போது எப்பேற்பட்ட பாதிப்பு உருவாகுன்னு சொன்னேன். அடுத்து நான் கருப்பாயிட்டேன், எங்க அப்பா தான் இது காரணம் போது அவங்க அப்பா எப்படி அதையும் அறியாமல் ஆழ் மனசுல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே, அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணது அது சாத்தான் தான் உட்காடுறான். அதோட விளைவுதான் அது மோசமான லைஃப்க்கு லீட் பண்ணுது. ஆனா சம்பந்தப்பட்ட ஆளுங்க அந்த காரியமே தெரியாது. நம்ம அந்த மன காயங்களுக்கு நம்ம செயல்படுற அந்த காரியங்களே அவங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த காரியங்களை கேட்டிருக்கீங்களா. அப்ப இது எல்லா வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல இருக்கு, சரி இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நாங்க சொல்லக்கூடிய காரியங்களை கேட்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரிலேட்டட் ஆகும், சரிங்களா. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மனசு கண்மணி வரும். அப்ப அந்த கண்மணி ஆண்டவர் கூப்பி யாரும் மன்னிக்க முடியாம இருந்தா, இல்ல நீங்களே உங்களுக்கு வெறுக்கிற மாதிரி இருந்தா, இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி கண்முன்னாடி கொண்டு, இல்ல உங்களுக்கு தோல்வி, உங்களுக்கு படிக்க முடியல,
தூக்கம் இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே கண் மூடி ஆண்டவர் பார்த்து ஒரு நிமிஷம் கண் மூடுங்க. கண் முன்னாடி கொண்டு வாங்க. யாராவது நீங்க மன்னிக்க முடியாம மன்னிங்க. யார் மேல கோபமாக நீங்க அவன் மன்னிங்க. ஆண்டவர் அந்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. அருமையான அப்பாவை கொடுத்துருக்கிறாரு, அருமையான அம்மாவை கொடுத்துருக்காங்க, அருமையான ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, அருமையான நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. நன்றி சொல்லுங்க. எங்கேயாவது வாழ்க்கையில தோல்விகள், வறுமை, வேதனை, இல்லை உங்களை உதாசீனப்படுத்துறது, தனிமை உணர்வு, இல்லை ஏதாவது அபியூஸ் ஆனது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது உங்கள் உள்ளத்துல உங்க வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா அப்படியே காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவங்களை பரிபூர்ணமா மன்னிங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சு புதியதொரு வாழ்க்கைக்குள்ள நீங்க அடி எடுத்து வைப்பீங்க. நன்றி தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான சகோதர சகோதரிகளாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் தந்த இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த இறை செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு காரியங்களும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சகோதர சகோதரர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஷரமலக்கர விஷலமணிக்கர ரிஷலமணிக்கர நன்றி தகப்பனாபிஷலமனக்கர வர ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு எண்ணங்கள், நினைவுகள், சுதந்திரம் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நினைவு மனம், ஆழ்மனம், அடிமனம் ஒவ்வொரு கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் படுப்பதை, எழுவதை, அமருவதை, முற்றுமை தொலைவிலே எங்கள் உயிர்த்துணர்கிற தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்முன் கொண்டு வர ஒவ்வொரு இருதயம் ஊடுருவி காண்கிறது மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் எண்ணங்களை, நினைவுகளை, சிந்தனை ஆராய்ந்து அறிபவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொரு காரணம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இருதயங்களுக்குள்ள எல்லா பாதிப்புகளையும் ஆண்டவரே கண்முன் கொண்டு வரும். எல்லா மன காயங்களை ஆண்டவரே, எல்லா மன காயங்கள், எல்லா சீழ்களை புதுக்குகிறோம் ஆண்டவரே. திருரத்தால் ஆண்டவரே, திறத்தால் அந்த காயங்களை, சீழ்களை பிதிக்கலாஷம நக்கர விஷல பிலிக்கர வரஷக்கரம் லரிமிஷக்கர கரபலஷல பிலக்கர விஷல பிக்கரம் இஷம இல்ல எல்லாம் எசுபில் ஆவிய இயேசுவின் நாமத்தின கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் மானிட்டன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தின கடிந்து வெளியேற கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளையின் வாழ்வில் இருந்த துயரங்களும் நாசங்களும் மன கலக்கம் கொண்டு வர எல்லா பொல்லாத அந்த கார சத்துக்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த கரங்களை ஒப்புக்கிடும் ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவர் மன புண்களை ஆண்டவரே, அதனுடைய செவிகளை பிதுக்கி நரக கடலில் தழுகுறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு மன காயங்களும் ரசமனு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து கிறிஸ்து ரத்தம் எனும் திராட்சை ரசத்தலன் புண்களை கழுகுறோம் ஆண்டவரே. தூய ஆவியன் எண்ணெயினால் அந்த புண்களை சுத்திகரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து தோல் வலிமை, தோல் வலி என்ற எக்ஸ்க்ரூசிவ் பெயினின் போட்ட அந்த புண்களை, மன காயங்களை கட்டுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மன காயங்களை செயலாட்சிய எல்லா பொல்லாத அந்த கார வல்லமை ஆற்று இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடிங்க நரகங்கள் ஊஞ்சிகள் கட்டளிடுகிறோம் ஆண்டவரே. மத்தேயு 15:13 படி என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்பட்டு இந்த வாக்கை ஒவ்வொருக்குள்ள வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாக்கினோட உம்மால் நடப்படாத எல்லா நச்சு விஷங்களும், அதை எல்லா நச்சு விஷங்களும் ஆண்டவரே, சாத்தான் அந்தகார வலை ஆற்றல் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடிங்க நரகங்களில் ஊஞ்சிகள் கட்டளிடுகிறோம் ஆண்டவரே. மீண்டும் பிள்ளைகளின் வாழ்வை தொடாதபடி கிறிஸ்து ரத்தத்தால் ஒவ்வொரு முத்திரை இடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் கொண்ட அமைதியினாலும், இயேசுவை உம்முடைய அமைதியினாலும், உம்முடைய மகிழ்ச்சியினாலும், கடவுளின் அன்பினாலும் ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த நாளில் ஆளுகை செய்யப்படும் இயேசுவின் வல்லமில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒவ்வொரு மகனும் மகளும் குடும்பமாக ஆண்டவர் விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மண்ணகத்தின் ஆபரங்கள் ஆசீர்வாதம் நிறைந்து உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, உமக்கு சாட்சிய என்றென்று வாழ ஆண்டவராட்சி இயேசுவின் வல்லமினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்களோ பெற்றுக்கொண்டும் நம்புங்கள் என்ற வாக்கு ஒவ்வொருக்கும் நாளில் நிலை பெற்றதாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கும், நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திற்கும் ஏற்படுத்திய வாக்கை கொண்டு ஒவ்வொரு இந்த நாளிலே செய்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் அலாட்.